நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. கையை விடு சார், வண்டி வாசலாண்டே இருக்கு. அச்சுரன் ராஸ்கல். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். இந்த ஆட்டோல உங்க லாட்ஜ்ல வந்து 2 பேர் இறங்குறாங்களா? ஹஸ்பண்ட் வந்து சிகப்பா உயரமா அழகா இருந்தாரா? லேடி அழகா இருந்தாங்க, ஒரு ரோஸ் கலர் சாரி கட்டிருந்தாங்க. அவங்க யாருன்னு சொல்ல முடியுமா? என்ன சார் திடீர்னு வந்தீங்க, ஆட்டோன்றீங்க, உயரமா இருப்பாங்கன்றீங்க, சிகப்பா இருப்பாங்கன்றீங்க, ரோஸ் கலர் சாரின்றீங்க. ஏதாவது பேர் சொல்லுங்க சார், அப்பதான் லிஸ்ட்ல இருக்கான்னு பார்த்து சொல்ல முடியும். சார் பேர் தெரிஞ்ச டக்குனு சொல்லிக்க மாட்டேன். பேர் தெரியாதனால தான் இவ்வளவு கன்ஃபியூஷனே. ஆக்சுவலா என்ன ஆச்சுன்னா, என்னோட ஃபிலிம் ரோல் ஒன்று அந்த லேடி கிட்ட மாட்டிட்டு இருக்கேன். அந்த ஃபிலிம் ரோல் கிடைச்சாதான் என்னோட இன்வெஸ்டிகேஷனை நான் ப்ரொசீட் பண்ண முடியும். அது ரொம்ப முக்கியமான மேட்டர் சார். அந்த முக்கியமான மேட்டர்ல நீங்க கொஞ்சம் கோஆபரேட் பண்ணீங்கன்னா. என்ன சார் பேஜார் பண்றீங்க? சூரியன் பத்திரிகையில இருந்து வரேன்னு சொன்னா உடனே சொல்ல போறாரு அவரு. சார் கதிரேசன் செட்டியார் பத்திரிகையில தானே வரீங்க? ஆமா. இதை பாருங்க சார், உங்க பத்திரிகை ஆசிரியருக்கு எங்க ஓனருக்கும் ஒத்து வராது. ப்ளீஸ் தயவு செஞ்சு போயிடுங்க. சரி இல்ல சார், கொஞ்சம் உதவி பாருங்க பண்ணீங்க சார். எங்க லாட்ஜுக்கு டெய்லி 1000 பேர் வர்றாங்க. வர்றவங்க எல்லாருமே ஜோடியா தான் வர்றாங்க. இதுல நீங்க எந்த ஜோடியை தேடி வந்தீங்க எனக்கு என்ன தெரியும் சொல்லுங்க. அதுவும் இல்லாம எங்க கெஸ்ட்டை பத்தி நாங்க வெளியே சொல்லக்கூடாது. அப்படி வெளியே சொன்னா எங்க வேலை போயிடும். தயவு செஞ்சு வெளியே போயிடுங்க சார். போலாம் சார். கஸ்மலத்துக்கு கேப் ராஸ்கல். எட்ட பஞ்சாது சார், சார். எட்ட பஞ்சாது ராஸ்கல். வா சார், நீங்க ஆட்டோல வந்தீங்கல்ல, ஃபிலிம் ரோல் காணோம்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. நான் எதுவும் சொல்ல, கொஞ்சம் உஷாரா இருங்கண்ணா. சாப்பிடு சாப்பிடு. அண்ணாமல, யார் இந்த குழந்தை? பக்கத்து ரூம் குழந்தை. அந்த பாட்டினால பாத்துக்க முடியல, அதனால நான் கொஞ்ச நேரம் பாத்துக்கிறேன். பாட்டி, இது உங்க குழந்தை தானே? ஆமா. நாங்க குழந்தை ரூம்ல கொடுக்குறோம், நீங்க போங்க போங்க. ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், ஊர் வம்பு விலைக்கு வாங்காதுன்னு. ஏன் சொன்னா உனக்கு புரியவே மாட்டேங்குது அண்ணாமல? அன்னைக்கு கூட ஒரு ஃபிலிம் ரோல் வச்சிருந்தல, நான் கூட அதை தூக்கி வீசினே. அதை தேடிக்கிட்டு இன்னைக்கு ஒருத்தன் வந்திருந்தான். ஏதோ பத்திரிகை ரிப்போர்ட்டர் போல இருக்கு. அந்த ஃபிலிம் ரோல்ல பெரிய பிரச்சனை இருக்கா நம்மள. ஓ, இப்ப ஏன் இந்த குழந்தைய கையில வச்சிட்டு இருக்க நீ? ஏங்க பாவம், குழந்தை அழுவுது. இதே தவசியான குழந்தைய இருந்தா நான் தூக்கி வச்சு கொஞ்சம் மாட்டேனா? அந்த மாதிரி நினைச்சுக்கோங்க. ஆமா, ஊரன் குழந்தையெல்லாம் உன் தவசியான குழந்தையாயிடும். நீங்க பாரு, அந்த ஃபிலிம் ரோல்ல ஏதோ பெரிய பிரச்சனை இருக்கும் போல இருக்கு. யாராவது தேடிட்டு வந்தாலும் வருவாங்க. நீ ரூமை விட்டு எங்கேயும் வெளியே போவாது. முதல்ல இந்த குழந்தைய கொண்டு போய் கொடு, நான் ஒரு ஃபோன் பண்ணி வரேன். சரிங்க. தம்பி, யாருப்பா நீ? தவசியோட தம்பி இல்ல? என்னப்பா, எதுக்குப்பா அழுவுற? அப்பாக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா? அப்பா மெட்ராஸுக்கு போய் ரொம்ப நாள் ஆகுது. கடுதாசி எதுவுமே போடல. அண்ணன் தவசன் என்ன பார்க்கணும் போல இருக்கு. எங்க அம்மா விசாலத்தையும் பார்க்கணும் போல இருக்கு. அதான் உங்க வீட்டுக்கு ஏதாவது லெட்டர் வந்திருக்கான்னு விசாரிச்சு போலான்னு வந்தேன். அப்பா என்னைக்குமே இங்க லெட்டர் எல்லாம் போட்டது இல்லப்பா. சரி, நான் அப்ப வரேன். இருப்பா, என்ன வந்த உடனே புறப்படுற? சாப்பிட்டியா? சொல்லு, என்னப்பா? எனக்கு அந்த வீட்டுல இருக்கவே பிடிக்கல. எங்க அண்ணி பண்றதெல்லாம் பார்த்துட்டு என்னால பொறுமையா இருக்க முடியல. அப்பா வந்தாருன்னா தவசியான இருக்கிற இடம் தெரியும்.
நான் எங்க அம்மா கிட்டே போயிடுவேன். அதான் நானும் உனக்கு அம்மா மாதிரிதான்ப்பா. வா நம்ம வீட்டுல சாப்பிடலாம். ஆ. உங்க அண்ணன் தான் கோமதி, அவன் ஒண்ணும் சொல்ல மாட்டான். நீ உள்ள வா. வேணாம்மா. என்னப்பா, நம்ம வீடு தானப்பா அது, ஏன் எவ்வளவு தயங்குற? வரியா? என்னடா உதிரி, என்ன இங்க வந்து நின்னுகிட்டு இருக்க? போடா கோமதி, சின்ன பையன்கிட்ட நீ உள்ள வாப்பா. இல்லம்மா, இவனை பத்தி உங்களுக்கு தெரியாது. என்னடா அன்னைக்கு உங்க வீட்டுல வந்து சொத்துல பங்கு கேட்டு தகராறு பண்ணுன்னு, அதுக்காக போட்டிக்கு நீயும் பங்கு கேட்டு இங்க வந்து நிக்கிறியா? இதுல பங்கு கேட்டேனா வீட்டு முதலாளி வந்து செமத்தியா முதுகுல டின்னு கட்டி போடுவான். இது வாடகை வீடுடா. என்ன கோமதி இது, சின்ன பையன்கிட்ட இல்லாதையும் பொல்லாதையும் பேசிட்டு இருக்க? இவனா சின்ன பையன். கிருதாவை பாருங்க எவ்வளவு தூரம் நீட்டி விட்டுருக்கான். அரை பேண்ட் முழு பேண்ட் ஆகி போச்சு. பள்ளிக்கூடத்தையெல்லாம் விட்டு விட்டு ஆழ்வார்குறிச்சியில இருந்து குரங்கப்படல் போட்டு தென்காட்சி வரல வர்றான்னா இவன் சாதாரண ஆள் இல்ல. இலை இங்க வர்றான். நீ என்ன தகுடுதத்தம் போட்டாலும் சரி, அந்த சொத்துல நான் பங்கு ஏற்காம நிறுத்த போறதும் இல்ல, அந்த சொத்தை நான் பிரிக்க தான் போறேன். நீ பேசாம என் பக்கம் சேர்ந்துடுறா. இல்லைனா உன் அண்ணி இருக்காளே அரேபிய குதிரை, அவன் உனக்கு 5 பைசா கூட தரமாட்டாடா. உங்க அண்ணனு வேஸ்ட். என்ன சொல்ற? சரிதானே? இதத்தாமா விதிங்கிறது. பட்டாளத்தானுடைய பையங்கிற உரிமையை கேட்கறதுக்காக மதுரை வீதியிலிருந்து நான் எவ்வளவு போராட வேண்டியது இருந்தது. ஆனா அதே பட்டாளத்தானுடைய இளைய வாரிசு என் வீட்டு கேட்டுக்கு முன்னாடி அவளையா நிக்கிற கொடுமைய என்ன சொல்றது? இதுதான் வாழ்க்கை தத்துவ ராஜா. முதல்ல என்ன மாதிரி உனக்கு ஒரு கூலிங் கிளாஸ் வாங்கி தர்றேன், அப்புறமா உனக்கு சொத்து வாங்கி தர்றேன். சரியா? நீங்க சொத்தை தேடுறீங்க, நான் எங்க அம்மா விசாலத்தை தேடுறேன். எனக்கு சொத்தெல்லாம் தேவையில்லை, நீங்களே வச்சுக்கோங்க. என்னமா அது லூசுத்தனமா உளறிட்டு போறான்? குடும்பமே லூசு குடும்பமா இருக்கு. அண்ணாமலைக்கு வாங்கின ஏர்வாடி டிக்கெட் பாக்கெட்ல இருக்கு, அதை போட்டு அனுப்பிச்சு விட்டுறேன். ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பைத்தியம் பட்டம் கட்டிட்டு அலைஞ்சிட்டு இருக்க. ஒரு நாளைக்கு நீ ஏன் சட்டையை கிழிச்சிட்டு அலைய போற? போடா. என்னது காண குயில் எனக்கு எதிராக கூவிட்டு போகுது? இளைய மகனை பார்த்த உடனே பாசம் மாறிடுச்சோ? தவசி சார், தவசி சார், கொஞ்சம் சீக்கிரம் இங்க வாங்க. தவசி சார், தவசி சார், தவசி சார். ஹலோ தவசி சார், இங்க வா. இந்த வீட்டுல உள்ள உங்க குழந்தை குப்பை தொட்டியில செத்து கிடக்கு. என்னையா சொல்ற? உங்க குழந்தை குப்பை தொட்டியில செத்து கிடக்குமா? ஐயோ, என் குழந்தை செத்து போச்சா? ஐயோ, என் குழந்தை போயிடுச்சா? செத்து போனது இவ்வளவு குழந்தை இல்லடா, ராமசாமியோட பெண் குழந்தை. அது உங்க குழந்தை இல்லையாமா? அது உங்க குழந்தை இல்லையாமா? எந்திரிங்கம்மா. ஒண்ணு இல்ல நம்ம குழந்தை ஒண்ணு இல்ல. மெதுவா வா. சார், அந்த அம்மா இப்போ இருக்கிற நிலைமையில நம்ம போய் எதுவும் கேட்க வேணாம்னு நினைக்கிறேன் சார். வேண்டாம் சார். இந்த உலகத்திலே பெரிய இழப்பு எது தெரியுமா? குழந்தை இழந்த தாயும், தாயை இழந்த குழந்தையும் தான். வா போலாம். எங்க சார்? பாருக்கு. ஏய், எல்லாரும் பாலை சாப்பிடுங்க. ஏய், என்னடி 2 பேரும் பேசாம உட்கார்ந்திருக்கீங்க? மரியாதையா பாலை சாப்பிடுங்க. எங்களுக்கு பால் வேண்டாம், எங்களுக்கு வேண்டாம். என்னது? பால் வேணாமா? வேணாம் சொல்லுவியா? சொல்லுவியாடி? திமிர பாரு. லக்ஷ்மி அம்மா, இந்த மாதிரி என் தங்கச்சி அடிக்காதீங்க. நான் சொன்னா அவங்க சாப்பிடுவாங்க. சாப்பிடு ஜான்சி. பெருசா சப்போர்ட்டுக்கு வந்துட்டா. இத பாரு, நான் ஸ்கூலுக்கு வரும்போது உங்களை அடிச்சேனே, அதை உங்க அப்பங்கிட்ட போட்டு கொடுக்கணும்னு நினைச்சீங்க. அது இருக்காளே தயிர் வடை, அவளை இட்லி பானையில போட்டு அவிச்சு நாய்க்கு போட்டுருவேன். சேவிங்க நாங்க உங்களை குக்கர்ல போட்டு அவிச்சு பூனைக்கு போட்டுருவோம்.
வாயப்பாரு வாய. உங்க 3 பேரையும் பெத்து போட்டுட்டு போனாலே உங்க ஆத்தா. உங்களுக்கு எல்லாம் செய்யணும்னு என் தலையில எழுதிருக்கு. ஏய், என்னடி முறைக்கிற? சாப்பிடுறி பாலை சாப்பிடுங்க. நீ மரியாதையா முறைக்கிற ஆளுங்க. சாப்பிடுறி. ஜான்சி சாப்பிடு. ஏ ராசாத்தி, என் செல்லம், என் கண்ணல்ல. பால் சாப்பிடுமா. பால் சாப்பிட்டாதான் அறிவு நல்லா வளரும். சாப்பிடுங்கடா. நானே ஊட்டி விட்டுமா? இந்தா. செல்ல குட்டிங்களா, இந்தா. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டீங்களாம்மா? சாப்பிடுறீங்களா? நல்லா சாப்பிடணும். சாப்பிட்டாதான் படிக்க முடியும். அப்பதான் பெரிய ஆளாக முடியும். லக்ஷ்மிமா, மத்தியானம் குழந்தைக்கு சாப்பாடு எடுத்துட்டு போனீங்களா? எடுத்துட்டு போனேன் தம்பி. நல்லா சாப்பிட்டாங்களா? நல்லா சாப்பிட்டாங்க. சரி. அப்பா, இன்னைக்கு இந்த லக்ஷ்மி அம்மா எங்களை அடிச்சாங்க. ஐயோ, இல்லைங்க தம்பி. உங்களுக்கு தான் தெரியுமே எனக்கு இதுக்கும் ஆகவே ஆகாதுன்னு. நான் அடிக்கவே இல்லை. நீங்க வேணும்னா ஜீவாவை கேட்டு பாருங்க. என்னம்மா ஜீவா, என்னாச்சு? அடிக்கலப்பா. அப்படிலாம் பொய் சொல்லக்கூடாதுமா, தப்பு. இல்லப்பா, நான் நிஜமாவே சொல்றேன்ப்பா. இல்லைங்க தம்பி, சத்தியமா நான் அடிக்கவே இல்லை. அப்படி நீங்க நினைச்சா நான் வேணும்னா இப்பவே வேலையை விட்டு நின்னுக்கிறேன் தம்பி. ஏமா பெரிய பெரிய வார்த்தைலாம் சொல்றீங்க? உங்களை நம்பி தானே இந்த குழந்தைங்களை விட்டு போறேன். நீங்க உள்ள போங்க, நான் பாத்துக்கிறேன். சரிங்க தம்பி. என் செல்லம், சாப்பிடு. என்ன சாப்பிடுமா? சாப்பிடு. அப்பா, பீச் போலாம்ப்பா. ஆமாப்பா, பீச்சுக்கு போலாம்ப்பா. அப்பாக்கு இன்னைக்கு தலைவலிக்குதுமா, டயர்டா இருக்கு. இன்னொரு நாள் கூட்டு போறேன். இல்ல, இப்பவே போணும். சொன்னா கேட்கணும். ப்ளீஸ் பா, இன்னைக்கு போணும்பா. செல்ல குட்டியில, தங்க குட்டியில, இப்பவே போணும்பா. இன்னொரு நாள் கூட்டு போறேம்மா. இப்படி அடம் ஜோதி, பிடிக்காதீ. அப்பாக்கு தான் டயர்டா இருக்குன்னு சொல்றால. நீ அடம் பிடிக்காம இரு. நம்ம இன்னும் நாளைக்கு போய்க்கலாம். அப்பா வாங்கப்பா, போய் சாப்பிட்டு படுக்கலாம். பால் குடிச்சு ஹோம்வொர்க் பண்ணிட்டு தான் தூங்கணும். ஜோதி, நீயும் ஜீவாவும் கூட ஹோம்வொர்க் பண்ணிட்டு தான் தூங்கணும். பாரு ராஜா, அந்த கதிரேசையின் சொந்த தம்பி தான். பயங்கர குடிகாரன். அவன் நடத்த சரியில்லாம தான் சொத்தெல்லாம் பிரிச்சு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அவன் பத்திரிக்கை அதுக்குன்னு ஆரம்பிச்சு மொத்தமா ஆயிடுச்சிட்டான். அப்படிப்பட்டவனோட நீ பேசின பாரு. அதனாலதான் ஸ்டேஷன்ல கோவப்பட்டு வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் தேனு வந்து என்னங்க கோபமா வந்துட்டீங்க, நம்மளை விட்டு அவங்களுக்கு வேற யாருங்க இருக்கான்னு சொல்லி என்ன கூப்பிட்டு விசாலம், மா விசாலம், என்னம்மா இன்னும் இப்படி அழுதுட்டு இருக்க? குழந்தை கண்டிப்பா கிடைச்சிருவாம்மா. இத பாரு, செட்டியாரு டெப்டி கமிஷனர் ஆறுமுகத்திட்ட பேசியிருக்காரு. கண்டிப்பா குழந்தை கிடைச்சிரும். குழந்தைய நினைச்சிட்டு இப்படி சாப்பிடாம இருக்காத. சமைச்சு வச்சிருக்கேன், வா வந்து சாப்பிடு. எனக்கு வேணாக்கா, எனக்கு சாப்பாடெல்லாம் வேணாக்கா. எனக்கு என் குழந்தை கிடைச்சா போதும். நீங்க ஐயா கிட்ட சொல்லி எப்படியாவது என் குழந்தைய காப்பாத்தி கொடுக்க சொல்லுங்க. கண்டிப்பா கிடைச்சிருவாம்மா. அக்கா நான் இருக்கேன்ல, உன்னை அப்படி விட்டுருவேனா? அம்மா விசாலம், ஏமா எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கமா இருந்துட்டு இப்படி வேதனைப்பட்டா எப்படிம்மா? ஐயா கூட ரொம்ப வருத்தப்பட்டாங்க. பேரனை பார்க்க முடியலன்னு அழுதுகிட்டே இருக்கிறார் தாய். தாய், இந்த ஊர் வேண்டாம்மா. பிள்ளை கிடைச்ச உடனே எல்லாரும் நம்ம ஊருக்கு போயிடுவோம்மா. இல்ல தேவரையா, அன்னைக்கு மாமா பேரனை பார்க்க வந்தப்போ இவர் பார்க்க விட்டுருந்தா இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் நடந்திருக்காது. அவர் விட்ட சாபம் தான், அவர் வயிற்றுச்சல் தான் இப்படி எல்லாம் நடந்துருச்சு. யோ தேவரே, என்னய்யா ஆறுதலா 2 வார்த்தை சொல்வீங்கன்னு பார்த்தா இல்லாத பொல்லாதமா சொல்லி விசால மனசை குழப்பிட்டீங்க. நீங்க இங்க இருந்தா சரிப்பட்டு வர மாட்டீங்க. கிளம்பு தேனு, கிளம்பு. கிளம்புங்கிறேன். வாங்க தேவரையா, வாங்க தேவரே, வண்டியில இருங்க.
என்ன பண்ண? இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம்னு சொல்லுவாங்களே, அதான் பார்த்தேன். அதான் இப்போ நம்மளை பார்த்துட்டார்ல, இப்போ கதிரேசன் சார் கிட்ட என்ன சொல்ல போற? என்ன சொல்ல போற? பொய் சொல்லணும். நம்ம பார்க்கலன்னு பொய் சொல்லணும். என்னால முடியாது. கை நீட்டி சம்பளம் வாங்கிட்டேன். யாரு பெத்த பிள்ளையோ எவ்வளோ பெத்து போட்டு போனதை இப்ப நம்ம தூக்கி சுமக்க வேண்டியதாயிருச்சு. இப்படியா பெத்து போட்டு போவா படுபாவி? இப்ப எங்க இருக்காளோ தெரியல. என் ஆசை, என் தங்கம், என் என்ன பாட்டி. பாட்டி சாப்பிட்டீங்களா? இப்ப சாப்பிட மாட்டேம்மா, கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் சாப்பிடுவேன். குழந்தை காலையில இருந்து அலுவல போல இருக்கு. என்னன்னு தெரியலம்மா, நேத்து பூரா கத்துச்சு, இன்னைக்கு பூரா கம்முன்னு கிடக்கு. பாவம் பாட்டி, அம்மா அப்பா இல்லாம இந்த குழந்தைய பிரிச்சு வச்சிருக்கீங்க. ஆமா, இந்த குழந்தையோட அம்மா இங்க? அவ யாரோடயோ ஓடி போயிட்டா. என் புள்ள மனசு பொறுக்க முடியாம லாட்ஜில வந்து இந்த பிள்ளையோட தங்கி இருக்கு. போன தடவை வேற ஏதோ சொன்னீங்களே, அது எப்படிமா மருமக போனதே உடனே சொல்ல முடியுமா? குழந்தை நான் கொஞ்ச நேரம் வச்சுக்கிட்டேன். குழந்தைன்னா உனக்கு பிரியமா? இந்த வச்சுக்க. பெத்தலாவுக்கு வாங்கிட்டு வந்துடுற கடையில குழந்தைய பத்திரமா பாத்துக்க. சரி, நான் பாத்துக்கிறேன். எங்கடா உள்ள குழந்தையும் காணும், அந்த கேள்வியும் காணும். முட்டா பசங்களா, நான் அப்பவே சொன்னேன் அந்த கேள்வியை நம்பாதீங்க. நாய்ங்களா, இப்ப பாத்தீங்களா? நீங்க ஒண்ணு பண்ணுங்க. டேய், உள்ள குழந்தை அழுற சத்தம் கேட்கு. போய் பாரு. பார்த்துட்டு வர. போடா நாயே, அங்க நான் வேடிக்கை பாக்குறேன். சீ, வா. இந்தம்மா, இங்க வாம்மா. குழந்தை கொண்டு வாமா. குழந்தை கொடுமா. நீங்க யாரு? நான் யாரா? பக்கத்து ரூம்ல இருக்கிறமா. என்னோட குழந்தை கொடுமா. குழந்தை பாவம் என்கிட்ட தான் அழாம இருக்கு. நான் கொஞ்ச நேரம் வச்சுக்கிட்டு அப்புறம் ரூம் கொண்டு வரேன். குழந்தையோட அப்பனா எனக்கு பாத்துக்க தெரியாதா? குழந்தை கொடுமா. ஏங்க கோச்சிக்கிறீங்க? நான் ஒரு அத்தை மாதிரி இந்த குழந்தைய பாத்துக்கிறேன்ல. வேண்டாமா, குழந்தை கொடுமா. நீ பாத்துங்க. இந்த குழந்தைய பாத்துட்டு இருந்த பாட்டி எங்கம்மா? வெத்தலை வாங்க போனாங்க. யாருக்கு? உங்களுக்கா? எனக்கு இல்ல, அவங்களுக்கு. குழந்தைய தொலைச்சிட்டு வேடிக்கை பாக்குறேன் நாயே. ஐயா, குழந்தை கிடைச்சிச்சு. ஐயா, குழந்தை கிடைச்சிச்சு. இந்த பாருங்க, நம்ம குழந்தை கிடைச்சிச்சு. தொலைச்சிட்டு குழந்தை கிடைச்சுதா? டேய், இந்த குழந்தை யார் கல்வியும் படக்கூடாதுன்னு சொல்லிதான் இங்க கொண்டு வந்தேன். நான் அப்பவே சொன்னேன், அந்த கேள்வி பணத்தாசை பிடிச்சவோ அவ கேட்கும் போதெல்லாம் 50 100 கொடுங்கடான்னு. குடுத்தியா? சார், கொடுத்திருந்த அவ ஏன்டா பக்கத்து ரூமுக்கு எடுத்துட்டு போறான்? நாய்க்கு கேள்விக்கு பணம் கொடுத்தா நீங்க எப்படி சாராயம் சொல்றேன்? அதனால அந்த கேள்வி எங்க இருக்கு? அவருக்கு மேல வரைக்கும் என் கஷ்டம் எனக்கு தெரியும். நான் பாரு, ஏன் கொஞ்சம் செருப்பு என்ன நம்மள இங்க நின்னுட்டு இருக்க? எங்க சத்தத்தை கேளுங்க. அவளை என்ன பண்றான் பாரு. பாருங்க, இந்த ஹோட்டல் ஓனருங்க. அவர் அந்த ரூம்ல சத்தம் போட்டுட்டு இருக்காரு. அவருக்கும் இவங்களுக்கு என்னங்க சம்மந்தம்? இவங்க ஏதோ குழந்தைய கடத்திட்டு வந்து வச்சுட்டு இருக்காங்க போல இருக்கு. எங்க நீங்க உடனே போலீஸுக்கு ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுங்க. எதுக்கு நம்மள? எதுக்கு நமக்கு இந்த ஊர் வம்பு? இது பாரு, நானே என் ஃப்ரெண்டு டாக்டர் கைலாஷ் ஊர்ல இருந்து வரலன்னு கவலைப்பட்டு இருக்கேன். அவன் வந்த உடனே நமக்கு ஒரு வீடு பிடிச்சி நான் ஒரு கிளினிக் ஓபன் பண்ணோம். அதை பத்தி ஏதாவது கவலை இருக்கா? நீ பேசாம உள்ள வா. உள்ள வா. நம்பிதாடா நான் வெளில போறேன். கடைசியில் அந்த கேள்வி பக்கத்துல நம்பணும் பாரு. 10 வருஷமா தண்ட சோறு தின்றீங்க. இது வரைக்கும் ஒரு காரியமா செஞ்சிருப்பீங்களா? டேய், இத பார், இந்த குழந்தைய நம்பி ஒரு பெரிய பிளான் வச்சிருக்கேன். இந்த பிளான் மட்டும் தோத்துது, உங்க 2 பேரையும் உயிரோடு எரிச்சு கொன்னுடுவேன்.
கேள்வி எங்க தெரியல சார். சரி சினிமா தியேட்டர் பிச்சை எடுத்துட்டு இருப்பா. அந்த நாய் ஒட்டு கேக்குதா? அவளை இழுத்துட்டு வா, இழுத்துட்டு வா. வா வாங்க. எங்க போயிருந்தீங்க? வெத்தலாக்கு வாங்க போயிருந்தேன். நாயே, வாயில பல்லே இல்ல, வெத்தலைப்பா கேக்குதா? இந்த குழந்தைக்கு அங்க எடுத்து போய் கொடுத்தேன். அவங்க அண்ணன் குழந்தைய பார்க்க முடியலையா, அதான் கேட்டுச்சு, அதட்ட கொடுத்துட்டு போனேன். அண்ணனாவது ஆயாவது இன்னொரு தடவை அண்ணன் அவன் இவன் சொன்ன ஜாக்கிரதை. டேய், இந்த குழந்தை இங்க இருக்குது, அன்பு எனக்கு தெரியக்கூடாது. சரி சார். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இன்னொரு தடவை அவன் கேட்டான் இவன் கேட்டான் இந்த கேள்வி கொடுத்தாலோ நீங்க அனுப்பிச்சு வச்சாலோ உங்க 3 பேரையும் எரிச்சு கொண்டுடுவேன். கேள்வி ஞாபகம் இருக்கா? தொலைச்சிடுவேன். எல்லாம் உன்னால வந்துட்டோம். எங்களை மாட்டி விட்டியா? கொஞ்சம் கூட அறிவு இல்ல உனக்கு. குழந்தைக்கு பக்கத்துல விட்டு போனேன். அன்பழகன். அம்மா, நீ ஏன் அனாவசியமா தவசியோட குழந்தை வச்சு தலையிடுற? அதை சொல்ல நீ யாரு? ஏன் கோவப்படுற? இப்படி கோவப்பட்டேன்னு வச்சுக்க, தவசியோட குழந்தைய அனாவசியமா நீ இழந்துருவ. ஏய், என்ன மிரட்டுறியா? இங்க பாரு, நாங்க ஒண்ணும் மிரட்டல. இப்ப சொல்லு, அந்த குழந்தைய நைட்டு நைட்டா காலி பண்ணி சைதாப்பேட்டை ரயில்வே ட்ராக்ல போடுறோம், நாளைக்கு காலைல வந்து எடுத்துட்டு போ. ஒழுங்கா பேசுற. ஏய், குழந்தை ஏதாவது பண்ண பட்டைய கிளப்பிடுவேன். இங்க பாருப்பா, குழந்தை ரொம்ப சேஃபா தான் இருக்கு, நல்லா தான் இருக்கு. எங்களுக்கும் தவசிக்கும் சின்ன கணக்கு, அதுக்காக தான் அந்த குழந்தைய கடத்தி கொண்டு வச்சிருக்கோம். நீ மறுபடியும் தலையிடுறது எங்களுக்கு பிடிக்கல. இது சம்பந்தமா ஏற்கனவே ஒரு தடவை உங்ககிட்ட ஃபோன் பண்ணேன், ஒரு லேடிஸ் தான் எடுத்தாங்க, சரியா ரெஸ்பான்ஸ் கிடையாது. நீ மறுபடியும் தலையிடுறது எங்களுக்கு பிடிக்கல. சொல்றேன். ஆமா, விசால் உன் சொந்த தங்கச்சி மாதிரி நினைக்கிறீல? உன் தங்கச்சி குழந்தை நல்லா இருக்கு நினைப்பு உனக்கு கிடையாதா? இங்க பாரு, எங்க கணக்கு முடிஞ்ச உடனே நாங்க அந்த குழந்தைய தவசிக்கிட்டே ஒப்படைச்சிடுறோம். இங்க பாரியா, நாங்க ஒன்றும் கெட்டவங்க கிடையாதுயா. என்ன தவசிக்கிட்டே இதை பத்தி பேசாத, நீ ஏன் தலையிடாத, சரியா? ஓகே சார். சார் சார் என்ன சார் ஜவ்வு மாதிரி இருக்கிறேன் போட்டேன்னா சரி வா நாயே. துளசி, தவசி குழந்தை விஷயமா ஏதாவது மெட்டல் ஃபோன் வந்ததா? ஆமா. அது ஏன் என்கிட்ட சொல்லல? எதுக்கு சொல்லணும்? இது பார், நீ என்ன எவ்வளவு வேணாலும் அவமானப்படுத்து, என் கூட வாழலானாலும் பரவாயில்ல, ஆனா ஒரு குழந்தையோட உயிரோட விளையாடாத. நான் ஏன் ஒரு குழந்தை உயிரோட விளையாடணும்? ஒரு போலீஸ்காரன் வீட்டுக்கு தினம் இந்த மாதிரி நிறைய மிரட்டல் ஃபோன் கால்ஸ் வரும். சின்ன வயசுல இருந்து நான் இந்த மாதிரி நிறைய பார்த்து பழகி இருக்கேன், அதனால தான் சொல்லல. ஏய், முட்டாள்தனமா பேசாத. நான் ஒன்னும் முட்டாள்தனமா பேசல. போலீஸ்காரங்க தான் முட்டாள்தனமா நடந்துப்பீங்க. என்ன சொன்ன? போலீஸ்காரங்க தான் முட்டாள்தனமா நடந்துப்பீங்க. அடிங்க, என்ன அடிச்சு கொல்லுங்க. தினம் இந்த மாதிரி சித்திரவதை பண்றதுக்கு ஒரே அடியா என்ன கழுத்தை நெரிச்சு கொன்னுடுங்க. கழுத்தை நெரிச்சு கொன்னுடுங்க. அன்பு பாசன என்ன தெரியாது. என்னமா துளசி விடுறா? பாத்தீங்களாமா, பாத்தீங்களா, நான் இவர் கூட குடும்பம் நடத்த மாட்டேன்னு சொன்ன போதெல்லாம் என்னையே திட்டுவீங்கல்ல. நான் ஏன் அப்படி சொன்னேன்னு இப்ப புரியுதா? இப்படி முரட்டுத்தனமா நடந்துக்கிற ஒருத்தரை நான் எப்படி புருஷனா ஏத்துக்க முடியும்? போலீஸ்காரங்களுக்கு இதயமே இல்ல, இதயமே இல்லாத ஜென்மங்க. தம்பி, நீ சந்தோஷமா இல்ல, தமிழரசியும் சந்தோஷமா இல்ல. நீங்க 2 பேரும் இப்படி கஷ்டப்படுறதுக்கு நானும் ஒரு காரணம். பேசாம காசிக்கோ ராமேஸ்வரத்துக்கோ டிக்கெட் எடுத்து கொடுத்துருப்பா, நான் எங்கேயாவது போயிடுறேன். நீங்க 2 பேரும் இப்படி கஷ்டப்படுறது என்னால பார்க்க முடியலப்பா, பார்க்க முடியல. அம்மா அல்லாதீங்க, உள்ள போங்க. ஏன்டா இப்படி அடிக்கடி பிரச்சனை பண்ற? பேசாம இந்த போலீஸ் வேலையை விட்டு தொலை. அம்மா, உங்களுக்கு புள்ளியா பிறந்ததுக்காக என்ன சாக சொல்லுங்க, நான் சாகுறேன். ஆனா நான் என் வேலையை விட மாட்டேன். எனக்கு பொண்டாட்டி தேவையில்ல, அம்மாவும் தேவையில்ல. ஐ லவ் மை ஜாப்.
பாட்டி எனக்கு இந்த எங்க இது பக்கத்து ரூம் குழந்தை உடம்பு சரியில்லை டாக்டர் யாராவது இருக்காங்களா கொஞ்சம் கூப்பிடுங்க நீங்க ஏமா தூக்கிட்டு வந்தீங்க எங்க உடம்பு சரியில்லைன்னு சொல்றேன்ல கொஞ்சம் கூப்பிடுங்களேன் அங்க ஒரு பாட்டி இருந்தாங்களே அவங்க இல்லைங்க கொஞ்சம் கூப்பிடுங்க கிடைக்கலையா என்கேஜ் இருக்குமா வேற நம்பர் இருக்கா ட்ரை பண்றேன் கொஞ்சம் சீக்கிரமா அம்மா ரூம் நம்பர் 34 சாவி கொடுப்பா சீக்கிரம் டாக்டர் வந்து மேடம் மேடம் சாப்பிடுமா விஷாலம் யார் குழந்தைமா என் தங்கச்சி குழந்தை கண்டிப்பா கண்டுபிடிச்சிடுமா என் பிள்ளைய எனக்கு கிடைக்காதப்பா நான் எதுக்கு சாப்பிடணும் நான் எதுக்கு உயிர் வாழணும் விஷாலம் முட்டாள்தனமா பேசாத குழந்தை கடிச்சிடும்னு சொல்றேன்ல மா டிபார்ட்மெண்ட் பூரா தேடிட்டு இருக்காங்கம்மா இது பார் காலையில் எனக்கு ஒரு ஃபோன் வந்தது உன் குழந்தை உயிரோட தாம்மா இருக்கு நீ எந்த தப்பும் பண்ணலம்மா வேற யார் குழந்தையோ கடத்திட்டு போறதுக்கு பதிலா நம்ம குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாங்க இது பார் குழந்தை காணாம போனாதான் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் இது யாரோ கடத்திருக்காங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் டிசி ஆறுமுகம் நான் இந்த கேஸை பார்த்துட்டு இருக்கோம் கூடிய சீக்கிரம் குழந்தைய கண்டுபிடிச்சிடும் அதனால தான் கடத்தினவங்க ரொம்ப அமைதியா இருக்காங்க விசாலம் பார் அவரும் சாப்பிடல நீயும் சாப்பிடல போ அவரை சாப்பிட சொல்லு நீயும் சாப்பிடு குழந்தை கடிச்சிடுமா என்ன நம்பு விசாலம் போய் சாப்பிடுமா அண்ணன் சொல்றல்ல போ ஏரியாவுல இந்த குளம் இருக்கிறதுனால தப்பிச்சோம். என்னம்மா ஆஸ்பத்திரி எங்க இருக்கு அதோ அந்த 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 ஆட்டோ இருக்குதுல்ல அங்க போ. இந்த குழந்தைய காப்பாத்தணுங்க உடம்பு சரியில்லை உட்காருங்கம்மா உட்காருங்க இல்ல உட்கார முடியாதுங்க குழந்தைய காப்பாத்தணும் டாக்டருங்க வாங்க இப்படி வாங்க மார்னிங்ல இருந்து குழந்தைக்கு பால் கொடுக்கலையாமா? இது உன் குழந்தை இல்லையாம்மா? அது பக்கத்து ரூம்ல இருந்த அப்ப யாரோட குழந்தை இது? என்னம்மா என்னாச்சு? என்ன சார்? எங்க சார் உங்க ஒய்ஃப்? நீங்க யார் சார் என் ஒய்ஃபை கேட்க? சார் என்னோட குழந்தைய காணோம் சார். எந்த குழந்தை? பக்கத்து ரூம்ல இருந்தது அந்த குழந்தையா? ஆமா சார் இது என்னோட குழந்தை தான். எங்க உங்க ஒய்ஃப்? சார் இத பாருங்க, என் ஒய்ஃப் ஒன்னும் உங்க குழந்தைய தூக்கிட்டு எங்க போயிருக்க மாட்டாங்க. இங்க பக்கத்துல தான் ஃபோன் பண்ண போயிருப்பாங்க. குழந்தை யார்கிட்ட இருக்குன்னு முதல்ல போய் தேடுங்க. இவர்கிட்ட ஏன்டா போய் கேட்டுட்டு இருக்க? வாடா போ. டேய் குழந்தை இல்லாம போனா முதல்ல நம்மள பிச்சிருவாரு. என்ன பேசுற நீ? சரி டிசி ஆறுமுகத்தை போய் பார்த்துட்டு வரோம். வாடா.
பாவமா நீ செஞ்சிருக்குது. இப்படி இன்னொருத்தர் குழந்தைய தூக்கிட்டு வந்திருக்கியே. நாளைக்கு ஒண்ணு கிடக்க ஒண்ணாயி அந்த குழந்தை செத்து போச்சுன்னு வச்சுக்கோ, நீதான் கொன்னுட்டேன்னு பழி உன் மேல தானே வந்து விழும். என் மேல இதுக்காக பழி போடுவாங்க? ஒரு குழந்தை கஷ்டப்பட்டுட்டு இருக்கு, உதவி செய்யக்கூடாதா? இதே என் அண்ணன் தம்பி குழந்தையா இருந்தா உதவி செய்ய மாட்டேனா? அந்த மாதிரி தான். இது தப்புமா. இந்த ஊர்ல இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. நீங்க ரொம்ப புதுசா இருக்கு. என் ஊர்ல எல்லாம் இப்படி இல்ல. யாருக்காவது கஷ்டம்னா ஓடி போய் உதவி செய்வோம். அப்படி இல்லம்மா, இவ்வளவு ஸ்ட்ரெயின் பண்ணி இந்த குழந்தைய தூக்கிட்டு வந்திருக்க. உனக்கு ஏதாவது ஆகி அபாஷன் ஆயிருந்ததுன்னு வச்சுக்கோ, உன் ஹஸ்பண்டுக்கு என்ன பதில் சொல்வ? உன் உயிரே போயிருந்ததுன்னு வை, நீ என்ன பண்ணுவ? இந்த மாதிரி நேரத்துல ஓவரா ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது. ஒரு டாக்டர் உனக்கு அட்வைஸ் பண்றேன், என்ன புரிஞ்சுதா? சரி சரி, பயப்படாத. ஆட்டோ வர சொல்லியிருக்கேன், பத்திரமா குழந்தைய தூக்கிட்டு போ. உன் புருஷன் பேரு டாக்டர் உலகநாதன் தானே? அவர் வந்ததை எனக்கு ஃபோன் பண்ண சொல்லு, சரியா? எப்படி உன்னை இந்த மாதிரி தனியாலாம் விட்டு போறாரு? இது நம்ம ஊர் இல்ல, அது நீ நல்லா புரிஞ்சுக்கோ. போ, பத்திரமா போமா. மிஸ்டர் உலகநாதன், உங்க ஒய்ஃபுக்கு வேண்டியப்பட்டவங்க இந்த ஊர்ல யாராவது இருக்காங்களா? அப்படி யாரும் இல்ல சார். இல்ல, உங்க ஒய்ஃபையும் காணோம், இந்த ரூம்ல இருந்த சாரோட குழந்தையும் காணோம், அதான் கேட்டேன். இல்ல, ஒரு சந்தேகம் தான். ஆமா, எங்க போயிருக்காங்க சார்? ஃபோன் பண்ண இல்ல ஏதாவது புக் வாங்க போயிருப்பாங்க சார். என்ன படிச்சிருக்காங்க? 10வது படிச்சிருக்காங்க. ஓ, 10வது படிச்சிருக்கிறவங்க புக்கு வாங்க போயிருக்காங்களா? ஏன் சார், உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? பெத்த குழந்தைய பாதுகாக்க தெரியல, நீங்க எல்லாம் ஒரு தகப்ப. இல்ல சார், என் ஃப்ரெண்டை பார்க்க அவன் வீட்டுக்கு போயிருந்தேன் சார். இவங்க ஒய்ஃப் தான் அடிக்கடி வந்து என் குழந்தையும் எங்க அம்மாவையும் பார்த்துட்டு போவாங்க சார். எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு சார். இவங்க ஒய்ஃப் தான் குழந்தை எடுத்துட்டு போயிருந்தாங்க சார். கேளுங்க சார், விசாரிங்க சார். அண்ணாமல, எங்க போன நீ? குழந்தை எடுத்துட்டு எங்கம்மா போயிருந்த? குடுன்னு சொன்னல. இருங்க, குழந்தை அழுதுகிட்டு இருந்துச்சு. அப்புறம் சத்தம் நின்னுடுச்சு. போய் பார்த்தா கேவி அழுது குழந்தை மயக்கம் போட்டு விழுந்துருச்சு. அதனால ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனேன். ஏமா, ரிசப்ஷன்ல சொல்லி தான் அவங்க பாத்துக்க போறாங்க. உங்களுக்கு எதுக்கு வீண் வேலை? சொன்னேன் சார். ஃபோன் பண்ணாங்க, பதில் இல்ல. அதனால நானே ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனேன். சரி, குழந்தைய கூட நம்மள குடு. இருங்க சார், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. முதல்ல இவங்களை விசாரிங்க. இந்த குழந்தை யாருதுன்னு. கண்டிப்பா இந்த குழந்தை இவங்களதான் இருக்காது. அந்த பாட்டிக்கும் இந்த குழந்தைக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அதனாலதான் இந்த குழந்தை தனியா விட்டுட்டு போயிருக்காங்க. என்ன கேட்டீங்கன்னா, யாரோ குழந்தை இவங்க கடத்திட்டு கொண்டு வந்து வச்சிருக்காங்க. பாருமா, அந்த குழந்தைக்கு ஒரு தகப்பனா அந்த கேள்வி பாட்டியாங்கிறதெல்லாம் விசாரிக்கிறதா கவர்மெண்ட் எங்களுக்கு சம்பளம் கொடுத்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். முதல்ல நீ குழந்தை என்ன பேசுற? கொடுத்துரு நீ. இல்ல, நான் இந்த குழந்தை நல்லதுக்காக சொல்றேன். ஏன் சார் நான் சொல்றது கேட்க மாட்டேங்க? ஆமா, பெரிய ஜான்சி ராணி நல்லது செய்ய வந்துட்டாங்க. மிஸ்டர் உலகநாதன், முதல்ல குழந்தை வாங்கி கொடுங்க. ஜான்சி ராணியா இருந்தா தான் நல்லது செய்யணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அன்பும் பாசமும் இருந்தா போதும். இந்த குழந்தைய தனியா விட்டுட்டு போனாங்க. அது உலகநாதன், இப்ப குழந்தைய வாங்கி நீங்க கொடுக்கலன்னா போலீஸ் ஸ்டேஷன் எடுத்துட்டு போய் எப்படி விசாரிக்கணும் அப்படி விசாரிப்பேன். அண்ணாமல, குழந்தைய கூட இல்ல, நீ முதல்ல அவங்க கிட்ட விசாரிக்க. குழந்தை யாருடையதுன்னு. குழந்தைய குடுமா. முதல்ல குழந்தை குடுமா. மிஸ்டர் உலகநாதன், குழந்தைய வாங்கி கொடுங்க. முதல்ல என் குழந்தை குடுமா. நீ இல்ல சார், குழந்தை குடுமா. நான் முதல்ல குடு சொல்றேன். குழந்தைய வாங்க பாருங்க. நல்லா அது தெரியும். மிஸ்டர் உலகநாதன், உங்க வைஃப் ஆஸ்டே கேட்க மாட்டீங்க. அந்த பாட்டி யாருன்னு கேளுங்க. ஏறா வண்டி ஏறா. அறிவு கட்ட முண்டோம். குழந்தைய பாத்துக்கிட்டாக்கா அறிவு கட்டத்தனமா விட்டுட்டீங்களே. உங்களால நானும் சாத்த கூட மாட்டிக்கிட்டு இருப்போம். ஒரு அரேஞ்சனா போடா, யாருக்கு தெரியும்? குழந்தை எடுத்துட்டு போடா, காருக்கு எடுத்துட்டு போ. போ. ஒரு அரை மணி நேரம் என் ஃப்ரெண்டை பார்க்க வெளியே போயிட்டு வந்தேன். அதுக்குள்ள ஊர் ரொம்ப விலைக்கு வாங்கிட்டியே. ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க? ஏன் மத்தவங்கள பத்தி எப்போ யோசனை பண்ணிட்டு இருக்க? கொஞ்சமாவது நம்மளை பத்தி யோசனை பண்றியா? நம்ம சந்தோஷத்தை பத்தி யோசனை பண்றியா நீ? இப்ப நான் என்ன தப்பு பண்ணேன்னு இவ்வளவு சத்தம் போடுறீங்க? ஒரு குழந்தைய காப்பாத்துறதுக்காக டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனேன். நான் ஒன்னும் தப்பு பண்ணல. நீங்க என்ன இந்த இன்ஸ்பெக்டர் மாதிரி சத்தம் போடுறீங்க? ஏய், நீ பண்ற எல்லாமே தப்பு. நீ முதல்ல இந்த ரூமை விட்டு போனது தப்பு. அங்க போய் அந்த குழந்தைய தூக்குன தப்பு. அது ஹாஸ்பிட்டல் கூட்டு போனது அதை விட தப்பு. புரிஞ்சுக்கோ. இங்க பாரு நம்மள, நான் உன் மேல அளவு கடந்த பாசம் வச்சிருக்கிறதுனால நீ பண்ற எல்லாத்தையுமே சரின்னு என்னால சொல்ல முடியாது. ஏய், நான் பேசிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு எங்க போயிட்டு இருக்க? கல் நெஞ்சுக்காரரா இருக்கீங்க. நீங்க ஒரு டாக்டர் தானே? டாக்டருக்கு தானே படிச்சிருக்கீங்க? டாக்டர்னா ஒரு உயிரை காப்பாத்தணும்னு நினைப்பாங்க. அதுவும் ஒரு குழந்தையோட உயிருங்க. அந்த உயிரை நான் காப்பாத்திருக்கேன். அதுக்கு போய் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு நீங்க நிஜமா ஒரு டாக்டரா? அண்ணாமல,
நீ ரொம்ப ஓவரா பேசி. நான் ஒன்னும் அதிகமா பேசலைங்க. என் மனசுல பட்டது நான் சொல்றேன். கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன். உங்க அம்மா பேச்சு கேட்டுட்டு என்ன உதாசனம் பண்ணீங்க. யாரோ நம்மள பிரிக்கிறதுக்கு சதி பண்றாங்கன்னு சொன்னப்ப எனக்கு பைத்தியக்காரிங்கிற பட்டம் கட்டிட்டீங்க. என் அண்ணன் கிட்ட இருந்து என்ன பிரிச்சுட்டீங்க. இப்ப நான் உங்க குழந்தைய சுமக்கிறேங்கிறதுக்காக என் மேல ரொம்ப அன்பு காட்டுறீங்க. அப்ப நான் என்ன உங்க குழந்தைய சுமக்கிற மெஷினா? இப்ப எல்லாம் உங்ககிட்ட பேசவே எனக்கு பயமா இருக்கு. எந்த நேரத்துல என்ன சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியல. மனுஷன்னா ஒரு மனம் இருக்கணுங்க, ஒரு குணம் இருக்கணும். அடிக்கடி மாறத்துக்கு நீங்க என்ன பச்சொந்தியா? என்ன சொன்ன நீ? பச்சொந்தியா? என்ன பார்த்தா உனக்கு பச்சொந்தி மாதிரி இருக்கா? நீ ஊர் ரொம்ப விலைக்கு வாங்கிட்டு வருவ, அதுக்காக நான் மாலை போட்டு உன்னை வரவே இருக்கணுமா? உன்னை ஏன் தான் பார்த்துட்டு இருக்கு. உன் கூட எதுக்கு பழகின, எதுக்கு உன் கழுத்துல தாலி கட்டணும் இருக்கு. இங்க பாரு, இப்ப பரபர எனக்கு உன் மூஞ்சில முடிக்கவே எனக்கு பிடிக்கல. நீ எப்படா என்னை விட்டு தொலைவன் இருக்கா? நம்மள நீ நான் முதல்ல பார்த்த அண்ணாமலையே இல்ல. எங்கே தொலைஞ்சு போ. என்னை விட்டு எங்க போற? நான் உன் மேல உயிரியை வச்சிருக்கேன். அதை உன்னால புரிஞ்சுக்க முடியுதா? அண்ணாமலை, எனக்கு இந்த உலகத்துல எதுவுமே முக்கியம் இல்ல. அண்ணாமலை, எனக்கு அம்மா முக்கியம் இல்ல, தங்கச்சி முக்கியம் இல்ல, ஊர் முக்கியம் இல்ல, சொத்து முக்கியம் இல்ல. நீ அண்ணாமலை, நீ சந்தோஷமா இருக்கணும். நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக தான் நம்மள நான் இவ்வளவு பாடுபட்டு இருக்கேன். அதையே நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. நீ இப்படி கோவப்படுறது உனக்கும் நல்லது இல்ல, உன் வயித்துல வளர்ற குழந்தைக்கும் நல்லது இல்ல. நீ ஏன் இப்படி அடுத்த உன் குழந்தைக்காக கவலைப்படுற? அண்ணாமலை, நீ இப்படி ஓடுறது இதெல்லாம் உன் வயித்துல வளர்ற குழந்தைக்கு, நம்ம குழந்தைக்கு நல்லது இல்ல. அண்ணாமலை, ஏன் குழந்தைக்கு நல்லது இல்ல புரிஞ்சுக்கோ. நீ வா, உட்கார் உட்கார். அண்ணாமலை, உட்கார். டேய், குழந்தைய அழாம பாத்துங்க, வெளியே தெரியக்கூடாது. இதோ வந்துடுறேன். என்ன ஆறுமுகம், ஒரு போன் கூட பண்ணாம திடீர்னு வந்து நிக்கிற? நீ செஞ்ச காரியம் நீ இந்த நிலைமைக்கு இழுத்துட்டு வந்திருக்கு. என்னையா சொல்ற? சாத்தப்பா, தவசியோட குழந்தைய கடத்தி ஹோட்டல்ல ஒரு கேள்விகிட்ட கொடுத்துட்டு வந்தேல்ல? ஆமா. அந்த கேள்வி குழந்தைய விட்டுட்டு போயிட்டான். குழந்தை எங்க? முதல்ல கேளு. அந்த குழந்தை வீல் வீல்னு கத்தி உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. பக்கத்து ரூம்ல இருக்கிற பொம்பளை அந்த குழந்தைய கொண்டுட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்து என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணா. நல்ல வேலை நான் இருக்கும்போது வந்து சொன்னா. அது மட்டும் இல்லையா, அந்த குழந்தைய உன் ஆளுங்க கடத்தி வச்சிருக்காங்கன்னு கன்ஃபார்மா சொல்றா. என்னையா குழந்தை 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 எங்க இருக்கு இப்போ? கார்ல தான் இருக்குது. அந்த தடியனுங்க எங்க? அவனுங்களும் வண்டியில தான் இருக்கானுங்க. அந்த நாய்களை போய் அமிச்சான் பார். ஏயா, இவனுங்கெல்லாம் சில கடத்த லாய்க்கு, குழந்தைய கடத்த லாய்க்கு இல்லையா? போய் அந்த கேள்வியை நம்பாரு, என் புத்தியை செருப்பால் அடிக்கணும். பார் சாத்தப்பா, உன் நாடகத்தை இதோட நிறுத்திக்க. ஒழுங்கா தவசிகிட்ட கொண்டு போய் குழந்தைய சேர்த்துட்டு நல்ல பேர் வாங்கிக்க. அப்புறம் செத்து போச்சுன்னு வச்சுக்க, விஷயம் விபரீதமா போயிடும். அது மட்டும் இல்லையா, இந்த இன்ஸ்பெக்டர் அன்பழகன் இந்த விஷயத்துல அனாவசியமா மூக்க நுழைச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ இதோட இந்த நாடகத்தை முடிச்சுக்க சொல்றேன், அவ்வளவுதானே? ஆமாயா, இதோட நிறுத்திக்க. அதான் எல்லாருக்கும் நல்லது. இதோ வாரியா, பெரிய பெரிய தப்பெல்லாம் பண்ணும்போது நம்ம மாட்டல, இந்த சின்ன தப்பை பண்ணிட்டு மாட்டிக்க போறோம். உடனே நிறுத்திடு. யோ, பட்டாள் தான் வராரு. குழந்தை வண்டியில் தானே இருக்கு? வண்டியில் தான் இருக்கு. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.